கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவுள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்துள்ள பெத்லெகேமே, யூதேயாவின் பிரபுக்கு நீ சிறிதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரியை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்தவர்களுக்கு திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். அல்லேலூயா. அப்போ கிழக்கில் சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. கிழக்கில் சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்ப கிழக்குனா கிழக்கு பகுதி. எருசலேமுக்கு கிழக்கு பகுதி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, சவுதி அரேபியா கிழக்க வருது. அல்லேலூயா. அடுத்தது கிழக்க வருகிறது பார்த்தா அப்படி ஈரான் வந்துடும். ஏமன், ஓமன், ஈரான், அப்படி பாகிஸ்தான், இந்தியா, இப்படி போகுது கிழக்கு பகுதி. அல்லேலூயா. அப்ப கிழக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அந்த சைட்லயும் போகலாம், இந்தியா தென்னிந்தியா வழியாகவும் போகலாம் கிழக்க. அல்லேலூயா. ஆகவே கிழக்கு பகுதியிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமை நோக்கி கடந்து செல்கிறார்கள். அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்தை போல அல்ல, அது நகருகிற நட்சத்திரம். அல்லேலூயா. எல்லா நட்சத்திரத்தை பார்த்தா அது பாட்டு நீ இருக்கும் இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க, நட்சத்திரத்தை பார்த்திருப்பீங்க. அப்ப எல்லா நட்சத்திரம் என்ன அதே மாதிரிதான் இருக்கும். நிலாவை பார்த்தா அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், சூரியனை பார்த்தா அதே இடத்துல நிக்கிறோம். ஆனா இந்த நட்சத்திரம் அது மூவிங் பண்ணுகிறது, அது வித்தியாசமான ஒரு நட்சத்திரம். அதை குறித்து அவர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து, எல்லா வேத பண்டிதர்கள் வேத ஆராய்ச்சியை செய்து பார்த்த பொழுது, அது கிழக்கே எருசலேமிலே யூதேயரிலே யாரோ ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப அவர்களை பரலோக பிதா வழி நடத்தினார். வானஸ்தாத்திற்கு யார் வழி நடத்திருக்கா? பரலோக பிதா வழி நடத்தியிருக்கிறார். அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இந்த இடத்துக்கு போக வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தால் நாம எல்லாரும் போய் பார்த்து என்ன செய்வோம்? கனப்படுத்துவோம். பாஸ்டர்னா ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆசீர்வாதமாக ஜெபம் பண்ணுவார். உற்றார் உறவினர்கள் மோதிரம் அது இது எல்லாமே கிஃப்ட் கொடுப்பாங்க, சோப்பு கொடுப்பாங்க, பவுடர் கொடுப்பாங்க, அந்த பெற்றோருக்கு டானி இது ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. இது கொடுத்து கனப்படுத்துவது வழக்கம். அதுபோல தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த சூழ்நிலையில அவரை கனப்படுத்தும்படியாக பரலோக பிதா வானசாஸ்திரிகள் உள்ளத்திலே பேசி இருக்கிறார், அவர்களை ஏவி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உந்துதல் இல்லாம அவங்க புறப்பட்டு இவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. கிழக்கு நட்சத்திரத்தை பார்த்து அந்த வழியாவே நட்சத்திரம் போற பார்த்து எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எருசலேமுக்கு வந்த பிறகு
அவர் ராஜா என்றால் எங்க பிறந்திருக்கணும்? அரண்மனையில தான் பிறந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஞானம் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு கற்றுக் கொடுக்கல, இல்லையா? உட்கார்ந்து ட்ரைனிங் கொடுக்கல. வானசாஸ்திரி பார்த்து நீங்க இந்த ரூட்டுக்கு போய் நீங்க அரண்மனைக்கு போகக்கூடாது, நேரம் எங்க போனோம், இது ஒரு மாட்டு தொட்டிலாக்கும் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, டீச்சிங் பண்ணல. அவர்களை வழி நடத்தினார். லேலுயா. சில இடத்துல வழி நடத்தும் போது ஏன் இதுக்குன்னு கேட்க முடியாது, போயிட்டே தான் இருக்கிறோம். போன பிறகுதான் போக போகதான் வழி திறக்கும். லேலுயா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வழி திறக்காது. லேலுயா. அப்ப டிராவல் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு ஏவுதல் கொடுத்திருக்கிறார், ஒரு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் போகும் பொழுதே கர்த்தர் வழியை காட்டுவார். இப்போ போக போக பார்த்தா கடைசியில் எருசலேம் போயிட்டாங்க. எருசலேம் போய் அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏரோதை பார்த்துட்டாங்க, அவங்கள பேசிட்டாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஒருவேளை அந்த நேரத்துல அவங்க வேலை முடிச்சு ஒரு சந்தோஷமா கிளம்பி இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கல. இல்லையா? இந்த அரண்மனை போய் யூதருக்கு ராஜா பிறந்திருப்பாரு, அவருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு சந்தோஷமா வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த பிளான் பண்ணி உள்ள போயிருக்காங்க. அங்க பார்த்தா அங்க அரண்மனையில ஆண்டவர் பிறக்கவில்லை. அப்ப வேதபாரெல்லாம் கூட்டி விசாரிக்கிறார், என்ன இப்படி ஒரு சம்பவம்? ஆமா, மேசியா பிறப்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நட்சத்திரத்தை வேற பார்த்துட்டு வந்து இயற்கைக்கு மாறாக இவர்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நட்சத்திரங்கள் வழிநடத்திருக்கிறது என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்த பொழுது யூதேயா தேசத்துல பெத்லகேமே யூதாவின் பிறப்புக்கள் நீ சிறிதலை, என் ஜனமாய் இஸ்ரவேலின் பிறப்பு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். பெத்லகேம் ஒரு எருசலேம் பட்டணத்துக்குள் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெத்லகேம் ஒரு சின்ன ஊரு தான், அது ஒரு பெரிய பட்டணம் அல்ல. ஆனா அந்த பட்டணம், இந்த சின்ன பட்டணத்தில் இஸ்ரவேலும் ஆண்டவர் ராஜாவிலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசினாலே, மீகா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த உரைத்த வார்த்தைகளை குறித்து அங்க வேதம் வாசிக்கப்படுகிறது. அப்ப ஏரோது நினைக்கிறாரு, அப்ப இது மேசியா பிறக்கிறார் பொழுது, அது நமக்கு தெரியாது, அதனுடைய டீட்டெயில் தெரியாது. அப்ப ஏரோது அந்த சாஸ்திரியை பார்த்து, நீங்க போய் பிள்ளையை பணிந்து கொள்ளுங்க, பணிந்த பிறகு நானும் வந்து அதை பணிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்ப அடுத்து நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்டு நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு சென்றது. அவர் அந்த நட்சத்திரத்தை கண்டது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளை அது தாயாகிய மரியாதை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்க வைத்தார்கள். பின்பு அவர் ஏரோதுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பன தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிழக்கு நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. லேலுயா. ஒரு டேஷ் நடந்துட்டு. லேலுயா. ஏன்னா இவங்க நேரா போய் விசாரிச்சுட்டு வெளியே வரும்போதும் அந்த நட்சத்திரம் மறுபடியும் அப்படியே அவங்க கண்ணுக்கு மூமெண்ட்ஸ் ஆயிட்டே இருக்கு. பிள்ளை இருக்கிற நேர இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. லேலுயா. ஏன்னா வானசாஸ்திரிகள் அளவுகள் எல்லாம் போட்டு இது இந்த இடத்துல நிக்கணும், இப்படிதான் இந்த இடத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. லேலுயா. கண்டுபிடிச்சு இயேசுவின் தாயாகிய மரியாதை பார்த்து சாஷ்டாங்கமாயிருந்து தொழுது கொண்டார்கள். அங்கே கொண்டு வந்த காணிக்கையை பார்க்கிற பொழுது தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை குளத்தை அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்ப கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தாங்கள் கொண்டு வந்த கிஃப்ட் மேன்மையான கிஃப்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சொப்பனம், ராக்கால வேளையில ஆண்டவர் பரலோக பிதா அவருக்கு சொப்பனம் கொடுத்திருக்காங்க. ஏரோது திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பன தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு
திரும்பி போனார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு பிறந்த செய்தி யாருக்கு தெரியக்கூடாது? ஏரோதுக்கு தெரியக்கூடாது. அந்த மேட்டர் அப்படியே நீங்க மறைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்க தேசத்துக்கு ஏரோதுட்ட போய் நீங்க போய் எப்படியும் ஒரு குழப்பம் வந்ததுனால ஏரோது, ஐயா நாங்க இந்த இடத்துல பார்த்தோம், உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்றோம், நாங்க போயிட்டு வரோம்னா அவன் சும்மா இருப்பானா? அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேலை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. யாரு இன்னாரு எப்படி என்ன சொல்லி இயேசு கிறிஸ்துடைய அந்த வாழ்க்கை பிரயாணத்தை, ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை நோக்கத்தை, ஆண்டவர் இயேசு செய்ய போற எல்லா ஊழியங்களை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு முக்கியமான அவன் பதவிக்கு வேட்டு வைக்கிற ஒரு சூழ்நிலை, அவருடைய வாரிசுகளுக்கு அந்த பதவி கிடைக்காதபடிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் கர்த்தர் தானா, கர்த்தர் இல்லையா, கர்த்தர்னா பணிந்து கொள்ளணுமா இல்லை எதுக்கணுமா, இப்படி நிறைய கேள்விகள் அவனுக்குள்ள கடந்து வரும். சோ இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் அது முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக அந்த வானசாஸ்திரியில ராக்கால சொப்பனத்தை எச்சரிக்கப்பட்டு நீங்க ஏரோதுக்கு போகாதீங்க, உங்க ஊருக்கு போங்க நேரடியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நேரடியாக அவள் கடந்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் வழி நடத்துதல், நம்மள கர்த்தர் சரியான வழியில நடத்த வேண்டும். நாம மாம்சத்துல யோசித்து தவறான இடத்துக்கு போய் ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துக்கு போய் முட்டி மோதி அலசடி பட்டு நொந்து நூலாகி கடைசியில வெளியே வருவோம். இல்லையா? சில நேரத்துல மாம்சத்துல போய் உருண்டு எந்திரிச்சு சோதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு சில நேரத்துல வருவோம். அதே மாதிரிதான் இந்த மானசத்துக்கு வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட காரியம்லாம் நடந்துதான் இருக்கிறது. பிடிவாத குணம், அதுக்கு பேர் என்னது? பிடிவாத குணம். ஒருவர் இவங்க பிடிவாதமா உள்ள போயிட்டு ஆண்டவர் தடுத்திருப்பாரு, அவங்க மனச தடுத்திருப்பாரு. ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்திருக்காது, டக்குன்னு பாஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. சோ தேவ சித்தத்தை முழுமையாக அறிந்து செயல்படுவதால் அவசியமா இருக்கு. ஆனா சோதனை இவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கிழக்கிலிருந்து அவர்கள் அங்கே எருசலேமுக்கு நோக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படி சரியாக வந்து ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக தங்கள் வெள்ளை போல தூபவர்க்கம் இவைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை தொழுது கொண்டார்கள். அவர் தேவகுமாரன், அதனாலதான் இந்த இடத்துல பிறந்திருக்கிறாரு, அவர் மாட்டுத்துணுவோம் என்று சொல்லி அவர் பார்க்கல. இனிமே தவறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. அதனால முழங்கால் போட்டாங்க, பிள்ளைக்கு காணிக்கையை வச்சாங்க. அல்லேலூயா. இதான் சரியான இடம், இனிமே மிஸ் பண்ணிடக்கூடாது. குடிசை இருக்க, மாட்டுத்தனம் இருக்க, அப்பாவி மாதிரி தெரியுத, ஏழைகள் மாதிரி தெரியுத அப்படின்னா யோசிப்பதற்கு அவங்க அதுக்கப்புறம் இடம் கொடுக்க. அல்லேலூயா. உடனே ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள், காணிக்க வைத்தார்கள், சோத்திரம் பண்ணிட்டு கிளம்பினார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றம் இருந்தாலும் ஆண்டவரை இனி நாங்கள் தடுமாறாதபடிக்கு கரெக்டாக இருக்க வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய சொல்ல கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.